ரா மேங்கோ ஐஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ரெண்டு கிளிமூக்கு மாங்காய் தொலியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். புதினா இலை ஒரு 15, சாட் மசாலா ஒரு டீஸ்பூன், மாங்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், 100 கிராம் சர்க்கரை. முதல்ல மாங்காயை பொடியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்க போகிறேன். அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். வேக வச்சுட்டு வந்துடலாம். அடுப்பை பற்ற வச்சு அந்த பாத்திரத்தை நம்ம தூக்கி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அமுக்கி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். 1/2 டம்ளர் சர்க்கரை, அதாவது 100 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருக்கும். இது ஆறினோடனே நான் மிக்ஸி ஜாரில் அதை மாற்றிக்கிறேன். புதினா இலை, சாட் மசாலா, மாங்காய் பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மிக்ஸி ஜாரில் அதில் இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி ஆட் பண்ணிடலாம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஃபுட் கலர் வேணும்னா நம்ம க்ரீன் கலர் ஃபுட் கலர் போட்டோன்னா மாங்காய் கலர்லேயே உங்களுக்கு ஐஸ் கிடைக்கும். நான் ஃபுட் கலர் போடலை. அதை நம்ம ஒரு கிளாஸில் மாற்றிட்டு ஐஸ் மோல்டில் அப்படியே ஊற்றிக்கணும். ஊற்றி வச்சுட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி குச்சி சொருகி நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். 8 ஹவர்ஸ் வைக்க போகிறோம்.
அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிட்டேன். ஐஸ் குச்சி சொருகிறேன். அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா அப்படியே நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். 2 hours கழித்து அது பாதி கண்டிஷனில் உறைஞ்சிருக்கும், கெட்டியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் குச்சி சொருகுனா நின்றுக்கும். அதுக்கப்புறம் நம்ம 8 hours வச்சோம்னா ரெடி ஆயிரும். பாருங்க 8 hours ஆயிடுச்சு. அலுமினியம் ஃபாயில் எடுத்துகிட்டு, அதாவது ஒரு 5 நிமிஷம் நம்ம தண்ணியில் வந்து அந்த மோல்டை வந்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஈஸியாக வந்துடும். சுவையான ரா மேங்கோ ஐஸ் ரெடி.